நம்ம பார்க்க போகிற திருக்குறள் என்ன அப்படின்னா அறத்துப்பால். பால் பிரிவு வந்து அறத்துப்பால். என்ன இயல்? அறத்துப்பால் என்ன இயல் அப்படின்னா இல்லறவியல். அதில் ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம். ஓகே, ஸோ அதில் 5வது திருக்குறள். ஸோ ஓவரால் திருக்குறள் வந்து 135வது திருக்குறள். ஓகே, ஸோ அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமிலான்கண் உயர்வு. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமிலான்கண் உயர்வு. ஓகேவா? ஸோ அழுக்காறு அப்படின்னா பொறாமை. உடையான் கண், உடையவனிடத்தில். கண் அப்படிங்கிற 7ஆம் வேற்றுமை உருவு. ஓகேவா? அழுக்காறு உடையான் கண். ஆக்கம்னா செல்வம். அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை, செல்வம் கிடையாது. அதே மாதிரி ஒழுக்கமிலான் கண் உயர்வு. ஒழுக்கம் இல்லாதவங்கிட்ட உயர்வு இருக்காது அப்படிங்கிற திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ மீனிங் பார்த்துக்கோங்க, ஓவரால் மீனிங். அதே மாதிரி திருக்குறள் 2 அடியில் மேலே 4 வார்த்தை எது, கீழே 2 வார்த்தை 3 வார்த்தை எது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை இல்லை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைன் தான். ஓகேவா? ஸோ அது இட பற்றாக்குறையினால இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஸோ அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைன். ஒழுக்கமிலான்கண் உயர்வு. ஸோ அடி வச்சும் கேட்குறாங்க, அடி மாறாமல் எழுதுறதும் ஓவரால் மீனிங்கை வச்சும் கேட்குறாங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ் அழுக்காறு, பொறாமை, ஆக்கம், செல்வம். இந்த திருக்குறளில் இந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத தனியாகவும் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரால் மீனிங் பொறாமை உடையவனிடத்தில் ஆக்கம் இல்லாதவாறு போல ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லை. சரியா? ஸோ இதுதான் திருக்குறள் நம்பர் 135. அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமில்லான்கண் உயர்வு. தேங்க்யூ.